கட்சியின் தலைவராக ஆயிட்டேன். அரண்சேனர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ராமதாஸ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதுல நிறைய கதைகள் சொல்றாரு. நான் கடந்த காலங்கள்ல எப்படிலாம் உழைச்சி கட்சியை கட்டின உருவாக்கினேன், அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு கிளைமேக்ஸா என்ன சொல்றாரு, கட்சியில் புதிதாக இணைந்தவர்கள் என்னுடைய தலைமையை விரும்புறாங்க, என்னுடைய தலைமைக்கு கீழே வேலை செய்ய விரும்புறாங்க. அவங்களுடைய கோரிக்கையை தட்ட முடியாமலும் வேறு பல வெளியே சொல்ல முடியாத காரணங்களாலும் அன்புமணியை தலைவர்ல இருந்து செயல் தலைவராக ப்ரமோட் பண்றேன், கட்சியின் தலைமை பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். கௌரவ தலைவராக ஜி.கே. மணியையும் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம், ஒரு அதிரடியா இருக்குது? அன்புமணி கூட இல்ல, என்ன பிரச்சனைங்க? ஆக்சுவலா இந்த கட்சியில புதுசா வந்தவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால, நிர்பந்தப்படுத்தினதுனால, என்னைய கட்டாயப்படுத்தினதுனால, நான் தான் வரணும்னு விரும்பினதுனால நான் திரும்ப இந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு ஏற்கிறேன்னு சொல்றாருல்ல, அதெல்லாம் சும்மா கப்சான இதெல்லாம். கேட்கிறேன், யார் அப்படி இந்த கட்சியில புதுசா சேர்ந்தா, அப்படி இந்த கட்சியில புதுசா சேர்றதுக்கான கொள்கை என்ன இப்ப இருக்கு? அப்படியே அவங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயங்கள் சமூக நீதியை மையப்படுத்தி பேசினாலும் களத்துல எப்படி இருக்காங்க? சாதி வெறியர்களா தானே இருக்காங்க. அன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்ற ராமதாஸ் அது உண்மைதானே. அன்னைக்கு ஒரு சாதாரண பஸ்ல போயிட்டு இருந்த ராமதாஸ் ஒரு சாதாரண பழைய அம்பாசிடர் கார்ல 2 சட்டை 2 வேட்டியை வச்சு துவைச்சு காய போட்டு கட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்க்கணும்னு பிளான் பண்ணி சுத்திட்டு இருந்த ராமதாஸ் அன்னைக்கு பெரியாரையும், அன்னைக்கு அம்பேத்கரையும், அன்னைக்கு மார்க்ஸையும் மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கு இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒரு கம்யூனிச ஸ்டைல்ல, ஒரு பெரியாரிசம் ஸ்டைல்ல, ஒரு அம்பேத்கரியன் ஸ்டைல்ல இந்த கட்சியை கட்டமைச்ச ராமதாஸ். அடுத்தது அம்பேத்கர் அவர்களுக்கு நிறைய இடங்கள்ல அவரினுடைய திருவுருவ சிலைய இந்த பாமக தான் நிறைய இடங்கள்ல திறந்து வச்சாங்க. சோ அப்படியெல்லாம் இருந்த ராமதாஸ் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு லெவல்ல பெரிய அளவுல போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்து சில அதிரடியான விஷயங்கள் எல்லாம் காமிச்சு இப்படி எல்லாம் பண்ணிதான் அவர் இந்த கட்சியை கட்டமைச்சாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல மாற்று கருத்து இல்ல. அன்னைக்கு இருந்த பாமக இன்னைக்கு இல்ல, அதுதான் வருத்தம், சங்கடம், அதுதான் தப்புன்னு சொல்றோம். அன்னைக்கு இருந்த ராமதாஸ் இன்னைக்கு இல்ல. ராமதாஸ் இன்னைக்கு உள்ள ராமதாஸ் தான் சமூக நீதியே பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக தர்மபுரி பிரச்சனைக்கு அப்புறம் இளவரசன் திவ்யா அவர்களுடைய அந்த காதல் பிரச்சனைக்கு பிறகு சமூக நீதியை பத்தி ராமதாஸ் பேசுறதுக்கான தகுதியை இழந்துட்டாருன்னு சொல்லுவேன். இப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண கட்சி இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா, 4 கால் கொண்ட கட்டுல ஒரு கால் உடைஞ்சுட்டா எப்படி தள்ளாடுமோ அது போல 2 கால் உடைஞ்சு தள்ளாடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த கட்சி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பாக்கணும். கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்தங்கிறாரு. கஷ்டப்பட்டு நீ உன் குடும்ப சொத்தை வித்து, உன் காடு கூட வித்து, உன் பொண்டாட்டியோடைய நகைகளை, உன் பொண்டாட்டியனுடைய தங்கங்களை அடகு வச்சு நீ இந்த கட்சியை வளர்க்கல. அன்னைக்கு நீ உழைச்சது உண்மை. அன்னைக்கு நீ உழைச்சதுக்கு பல மடங்கு உங்களுடைய குடும்பத்துக்கு என்னெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்துக்கிட்டீங்க. அன்னைக்கு சாதாரணமா பஸ்ல போயிட்டு இருந்தீங்க, ஒரு சின்ன காரை அனுப்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சொத்து, இன்னைக்கு இவ்வளவு பெரிய அசட்டு, இன்னைக்கு முடிசூடா மன்னனா, இன்னைக்கு ஒரு பெரிய அரண்மனை போல வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் உங்களுடைய பரம்பரை சொத்தா? அப்பாவியான வன்னியர் மக்களை அவங்களை ஏமாத்தி தொலைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் சொல்றேன், கம்யூனிசம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் அதிகம். அதுல கொஞ்சம் பேர் சாதி வெறியர்களா மாற்றி வச்சிருக்க பெருமை யாரை சேரும்னா இந்த ராமதாஸை சேரும். சரி, இப்ப இதெல்லாம் விடுங்க. இப்ப நாம இதுக்குள்ள போவோம். 2 விஷயம். ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே சண்டைங்கிறத நாம பல மாசமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, தன் மகன் அன்புமணியினுடைய மனைவியான சௌமியா அன்புமணி அவர்களை இந்த கட்சியில இவருடைய மகனான அன்புமணி முன்னிலைப்படுத்துறது இவருக்கு பிடிக்கல. அது நம்ம கருத்து கிடையாதுன்னு. நமக்கு பெண்ணா இருந்தாலும் மானா இருந்தாலும் சமம் தான். அவங்களுக்கு எதுல ஒரு விஷயம் இருக்கோ அதுல அவங்க நிக்கணும்னு சொல்றதுதான் நம்ம விஷயம். ஆனா இவர் அவங்களுடைய வீட்டுக்கார அம்மாவை முன்னிலைப்படுத்துறது இவருக்கு பிடிக்கல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, தர்மபுரி தொகுதியில அந்த அம்மாவை அன்புமணி நிக்க வச்சது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. இவரு கடைசி வரைக்கும் கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவருடைய பேச்சை கேட்காம தான் அவங்க நிற்க வச்சாங்க. அதன் பிறகு நாம பார்த்தோம், தோல்வியும் சந்தித்தாங்க.
அதன் பிறகு இப்ப வரைக்குமே பல இடங்களுக்கு வந்து இவர் வந்து அந்த அம்மாவை வந்து பல இடங்களுக்கு வந்து கட்சி நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல வந்து பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்ல போராட்டங்களா இருக்கட்டும், அதுல வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டு அந்த அம்மாவை வந்து முதன்மைப்படுத்தப்படுறது வந்து ராமதாஸ் வந்து விரும்பல. ஏன்னா ராமதாஸ் வந்து சாதியவாதி அப்படிங்கிறத தாண்டியும் ஒரு மிகப்பெரிய ஆணாதிக்க மனநிலை கொண்டவர். இது அவர் வந்து கூட இருக்கவங்களுக்கே தெரியும். இது வந்து அவங்களுடைய குடும்ப சண்டை, இதை விடுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ராமதாசனுடைய மகள் வழி பேரன் முகுந்தன். அந்த வந்து முகுந்தனுடைய தம்பிக்கு தான் வந்து இவர் அன்புமணி வந்து தன்னுடைய மகளை கொடுத்திருக்காரு. தன்னுடைய சொந்த மருமகனின் அண்ணன சகோதரனை முன்னிலைப்படுத்துறது இவருக்கு பிடிக்கல. அதுவும் ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சண்டை தான். ஏன்னா இப்ப ஒரு இடத்துல நம்ம பொண்ணை கொடுக்குறோம்னா நம்ம பொண்ணை எந்த பையன் கட்டிக்கிறானோ அந்த பையன் தான் எல்லா இடத்துலயுமே முன்னிலைப்படணும் நாம வந்து நினைக்கிறதுங்கிறது இங்க உள்ள ஒரு சின்ன வழக்கமா இருக்கு, மக்கள் மத்தியில இருக்கு. சோ அதன் சார்ந்து நான் வந்து என்ன சொல்ல வரும்னு உங்களுக்கு புரியும் நம்புறேன். அதன் சார்ந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து முகுந்தனை கட்சியில வந்து முன்னிலைப்படுத்துறது பிடிக்கல. ஆனா வந்து ராமதாஸ் வந்து தன்னுடைய மகள் வழி பேரனான முகுந்தனை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருந்தாரு. அதன் சார்ந்த சண்டையை நம்ம பார்த்தோம். அப்பனும் மகனும் பப்ளிக்காவே சேனல் முன்னாடியே, மீடியா முன்னாடியே, கட்சிக்காரங்க முன்னாடியே, கட்சியில இருக்கக்கூடிய மாநில மாவட்ட முக்கியமான நிர்வாகிகள் முன்னாடியே, இன்னும் சொல்ல போனா கட்சி தொண்டர்கள் முன்னாடியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டதை கவுச்சிக்கிட்டு போனதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ஜி.கே. மணி போன்றவங்க எல்லாம் இழுத்து பிடிச்சி அதை இதையும் பண்ணி இன்னைக்கு உட்கார வச்சாங்க. ஜி.கே. மணியே ஒரு வந்து வாதியாரா இருந்திருக்காரு. இன்னைக்கு ஜி.கே. மணியோட அசட் என்னன்னு தெரியுமானே? இன்னைக்கு ஜி.கே. மணி எங்க இருக்காரு தெரியுமானே? இன்னைக்கு ஜி.கே. மணியோட பையனுடைய வேல்யூ என்ன தெரியுமானே? இதெல்லாம் ஒரு பக்கத்து அப்பாவி வன்னியர் மக்களை சொல்லி தியாக தலைவராம் ஜி.கே. மணி வந்து தியாக தலைவராம். அத கட்சிக்காரனே ஏத்துக்க மாட்டான், பாமக காரனே ஏத்துக்க மாட்டான், கண்ணாப்பா திட்டுவாங்க. சோ இது வந்து குடும்பம் சார்ந்த பிரச்சனை. அப்ப குடும்பம் சார்ந்து நம்ம பேச்சை கேட்காம அன்புமணி வந்து பேரனை ஒதுக்குறாரு, ஆனால் மருமகளை வந்து முன்னிலைப்படுத்துறாரு. அதன் பிறகு தன்னுடைய பொண்ணுங்களை வந்து கட்சியில வந்து முன்னிலைப்படுத்துறாரு. ஆனா தன்னுடைய மகள் வழி பேரனை வந்து அன்புமணி வந்து ஒதுக்க நினைக்கிறாரு. ஒருவேளை தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய வாரிசுகளான தன்னுடைய வந்து பெண் குழந்தைகளுக்கு போட்டியா வந்து விடுவாரோ அப்படின்னு வந்து அன்புமணி வந்து நினைக்கிறாரு. இல்ல தன்னுடைய வந்து சொந்த மருமகனுக்கு போட்டியாக சொந்த மருமகனினுடைய அண்ணனான முகுந்தன் அவருக்கு அக்கா மகனாவே இருந்தாலும் அப்படியும் ஒரு விதத்துல போட்டியா நினைக்கிறாரோ இப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் அதுக்குள்ள இருந்துச்சுன்னா இது வந்து குடும்பம் சார்ந்து. அடுத்தது கட்சி சார்ந்து வருவோம். இப்ப கட்சி சார்ந்து பாத்தீங்கன்னா பாமக அங்க எதிரியா தனக்கு வந்து பிரதான எதிரியா பாமக யாரை காட்டுது அப்படின்னா விசிகாவை தான் காட்டுது களத்துல. அதுக்காக பாமகவுக்கு எதிரி விசிகா தான், விசிகாவுக்கு எதிரி பாமக தான் அதை வந்து நான் ஜோடிச்சு சொல்லலைன்னா இங்க உள்ள வந்து கள சூழ்நிலையை சொல்றேன். ஆனா இன்னைக்கு விசிகாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 எம்எல்ஏ இருக்காங்க சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல வந்து 2 எம்பி இருக்காங்க. ஆனா நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பாமகவுக்கு வந்து நாடாளுமன்றத்துல 0, 0. இப்ப வந்து 2026ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஏற்கனவே ராமதாஸ்க்கு வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. ஏன்னா தெரியும் பாஜக தமிழ்நாட்டுல பெருசா எடுபடாது, தமிழ்நாட்டுல ஏத்துக்க மாட்டாங்க, நம்மள கூட ஏதோ அங்கங்க ஏத்துப்பாங்க அந்த ஜாதிங்கிற அடிப்படையில. ஆனா பாஜகவை எவ்வளவு பெருசா ஏத்துக்க மாட்டாங்கிற விஷயம் இது அப்படிங்கிற விஷயம் ராமதாஸ் நல்லாவே தெரியும். ராமதாஸ்க்கு வந்து பிஜேபியோட கூட்டணியை வந்து ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 2026 தேர்தல் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்க, அவங்க ஒரு உடன்பாட்டோட தானே செஞ்சாங்க. ஆனா அதுவே ராமதாஸ்ட அன்புமணி கெஞ்சி கதறி நாம இந்த முறை பாஜக கூட தான் போகணும், அதிமுக திமுக கூட வேணாம். அது மட்டும் இல்லாம அன்புமணிக்கு வந்து கேசஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு வந்து மெடிக்கல் காலேஜ் சம்பந்தமான கேசஸ் சிபிஐ கேசஸ் எல்லாம் இருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா திரும்ப நாம வந்து எம்பி ஐட்டம்னா ஏதாவது ஒரு வந்து மத்தியில இணை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு வந்து நோக்கமும் எண்ணமும் அவருக்கு இருக்கு. 2021ல அதிமுக பாஜக பாமக அப்படி சேர்ந்து வைக்கிறது ராமதாஸ் ஓகே. ஆனா அதிமுக இல்லாம பாஜக பாமக இந்த 3 சீட்டு வேலையே வேணாம் அப்படிங்கிறதுல ராமதாஸ் வந்து ரொம்ப தெள்ள தெளிவா இருந்தார். ஏன்னா இப்ப நீங்க வந்து நான் சொன்னது மாதிரி நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல அதிமுக கூட பாமக கூட்டணி வச்சிருந்தா, அதாவது நாடாளுமன்றத்துல வந்து குறைஞ்சபட்சம் 1 அல்லது 2 பேர் கிடைச்சிருப்பாங்க. அதிமுகவுக்குமே அங்கங்க வந்து ஒரு சில எண்ணிக்கையிலான நாடாளுமன்றத்துல சீட்டுகள் கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க அதிமுக கூட வைக்காம பாஜக கூட வச்சதின் விளைவு என்னன்னா 0. இவங்களுக்கும் 0, பாஜகவுக்கும் 0.
இப்ப இவங்க வந்து பிரதான எதிரியா அந்த ஒரு வந்து சமூக மக்களை நம்ப வச்சு கட்டமைச்சு இவன் தாண்டா உனக்கு பூச்சாண்டின்னு காட்டுறாங்கல்ல. யார? இவங்க காட்டுறாங்கல்ல, விசிகாவை காட்டுறாங்கல்ல. ஆனா இப்ப விசிகாவுக்கு வந்து நாடாளுமன்றத்துல 2 பேர் இருக்காங்க, அதுலயும் பாமகவுக்கு 0. ஆனா இப்ப வரப்போற எலெக்ஷன் சட்டம் அந்த நீங்க சொன்ன 2024 எலெக்ஷன்ல ராமதாஸ் துளி கூட சம்பந்தமே இல்லாம ராமதாஸ் விடிய விடிய சிவி சண்முகத்துக்கிட்ட, அதாவது அதிமுகவினுடைய சிவி சண்முகத்துக்கிட்ட வந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரு. காலையில மகன் வந்து பாஜக கூட கூட்டணின்னு சொல்லி அப்பா காலில் விழுந்து அந்த கதையை முடிச்சு பாஜக காரங்களை ராமதாஸ் வீட்டுக்கு நேரடியாக வரவழைச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு ஒரு சீனை காமிச்சு நாங்க பாஜக கூட கூட்டணிங்கிற விஷயத்த அன்புமணி கஷ்டப்பட்டு வந்து கொண்டு வந்து விட்டாப்புல. ஆனா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து விட்டு அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு பாமக நினைக்குது. இத வந்து பாமக காரங்களும் நினைக்கிறாங்க, ராமதாஸும் நினைக்கிறாரு. இப்ப நீங்க ராமதாஸ் அப்படி நினைக்கிறாரு, பாமக அப்படி நினைக்குது அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு எதிரான கட்சி, எதிர்கட்சி அப்படி கூட இருக்கட்டும், அவர்கள் வளர்வது, அவர்கள் செல்வாக்கு பெறுவது, காவல் நிலையங்கள் அதிகாரம் பெறுவது, சமூகத்துல வந்து ஒரு போல்டா சில விஷயங்களை செய்யறது, விசிக பத்தின செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது, நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள்ல திருமாவளவன் பேசுறது, ரவிக்குமார் பேசுறது, சட்டமன்றத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம், இது எல்லாமே பாமகவுல வந்து ஒரு பெரிய வருத்தத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தி இருக்குதோ? ஆமான இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சாதி தலைவருங்கிறத தாண்டி ஒரு சனநாயக ரீதியாக அனைத்து சமுதாயத்தினருக்குமான தலைவருங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து உருவாகிருச்சு. அதற்கு காரணம் அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு, அவர்களுடைய கடினமான உழைப்பு. இதுல மாற்று கருத்தே இல்லை. நான் ஒன்னும் பிசிகாவுக்கும் அவங்களுக்கும் நான் ஒன்னும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசி எனக்கு ஒன்னும் வந்து கிடைக்க போறது இல்ல. நான் இங்க இருக்கக்கூடிய வந்து உண்மையான சூழ்நிலையை சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, திருமாவளவன் அவர்கள் வந்து இப்ப சமீபத்துல வந்த இஸ்லாமியவர்கள், அதாவது இஸ்லாமிய சொத்துக்களை கொள்ளையடிக்கக்கூடிய சிறுபான்மையினரை வந்து ஒடுக்கக்கூடிய அந்த வக்பு திருட்டு சட்டத்தை கண்டிச்சு பக்கம் பக்கமா பேசுறாரு, போராட்டம் செய்யறாரு. டெல்லியில அவங்க கட்சி மாநிலம் முழுக்க பண்ணுது, எங்க தமிழ்நாடு முழுக்க பண்ணுது. அவர் வந்து டெல்லியில பண்றாரு, நாடாளுமன்றத்துல பக்கம் பக்கமா பேசுறாரு, எழுத்து கேள்வி கேட்கிறாரு. இது வந்து அவரை நம்பி வாக்களிச்ச மக்களுக்கும் அவரை சார்ந்துள்ள மக்களுக்கும் அவர் இருக்கக்கூடிய ஸ்டேட்டான தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் அவர் செய்யணும்னு நினைச்சு செய்யறாரு. இப்ப இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவர் ஒரு சாதிய தலைவர் கிடையாது, அவர் அதனை வந்து கடந்து வந்து விட்டாருன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க அன்புமணி எடுத்துக்கோங்க, ஏங்க ஒரு ராஜ்யசபா எம்பி ஆயிட்ட, எப்படியோ எவங்காலையே பிடிச்சி ஆயிட்ட, ஏங்க 10 நாள் இல்ல 2 நாள் கூட போலதான் நீ எல்லாம் எதுக்கா புடுங்கிறதுக்கு எம்பி அவன் கேட்பான மாட்டாங்க. என்ன உனக்கு வேலை? நீ அப்படி என்ன டெய்லி வந்து காட்டுல போயிட்டு மோட்டர் எடுத்து விட்டு இது களை வெட்டி தண்ணி கட்டி இது விவசாயம் பாக்குறியா, வேலை செய்யறியா? உனக்கு இருக்கிற ஒரே வேலை உனக்கு என்ன பதவி கொடுத்திருக்காங்களோ அந்த பதவியின் ஊடாக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நீதி மறுக்கப்படுற மக்களுக்கு என்ன செய்யணுமோ, என்ன பேசணுமோ அதை பேசணும், செய்யணும், கலக்கணும் தாங்க உன் வேலை. நீ அதை செஞ்சியா? சரி, எல்லாத்தையும் கடந்துடுறேன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு இருக்குன்னா அதற்கு காரணம் வந்து வன்னியர்கள் மட்டும்தானா? இஸ்லாமியர்களுடைய பங்கு இல்லையா? ஏங்க பழனி பாபான்னு ஒருத்தருங்க, அந்த மனுஷனால இந்த கட்சி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு பழனி பாபான்னு ஒருத்தருடைய அபரிமிதமான உழைப்பும் காரணம் இல்லையா? அவரை சார்ந்த இஸ்லாமிய மக்களினுடைய உழைப்பும் காரணம் இல்லையா? எனக்கு தெரியும், என் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து பாமக இருந்திருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். அப்ப இந்த கட்சிக்காக, இந்த கட்சியினுடைய கட்டமைப்புக்காக, இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இப்படி எல்லாம் வந்து உழைப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக தங்களால் இயன்ற உதவிகளை செய்த அந்த கட்சி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்ற ஐயா பழனிபாபா அவர்களும் அவர் வழிவந்த இஸ்லாமியர்களும் அவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சட்டம் வருது. அதுக்கு கூட ஒன்னால நாடாளுமன்றத்துக்கு போலன்னா நீ எல்லாம் என்ன புடிக்கிறதுக்கு அந்த பதவியில இருக்கியா? ஒண்ணு. இது வந்து நம்ம கேள்வி. இப்ப இங்க வருவோமே, இப்படி எல்லாம் இஸ்லாமியர்கள் முதுகுல குத்துற மாதிரி ஒரு சட்டம் வருதுன்னா அன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? திங்கிறோம், சோத்துல நம்ம உப்பு போட்டு திங்கிறோம், அந்த வந்து நன்றி விசுவாசமா நமக்கு வேணாமா? நம்ம வந்து போலாம், நாம வந்து ஓட்டு போடலாம், நாம வந்து வாக்களிக்கலாம், நாம அதை சார்ந்து பேசலாம், எதுவுமே செய்யல. நீ என்ன பண்ற? அப்படியே நோவாத அந்த பக்கமே போகாம ஆப்சென்ட் ஆயிடுற. ஆப்சென்ட் ஆவறதும் ஒரு விதத்துல அந்த சட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு தான். இப்ப அன்புமணி அங்க வந்து அவர் செய்ய வேண்டிய குறைஞ்சபட்ச அரசியலை கூட செய்யல. ஆனா இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, இவரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அன்னைக்கு வச்சு வாங்கினாப்ல, போராட்டங்கள் செஞ்சாப்ல. அவருடைய வந்து அரசியல் பயணமானது அனைத்து சமூகத்துக்குமானதாக ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு.
இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்துன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு விசிகா வந்து மீடியா வெளிச்சத்துல இருக்கு. காரணம் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல மக்கள் சார்ந்த விஷயங்களை அரசியல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை ராமதாஸோடைய மகனான அன்புமணி செய்யல அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறாரு. அப்ப ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன தோணுது அப்படின்னா, அன்புமணி அப்பப்போ ஏதாவது வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார், மாதிரி பட்ஜெட் வருது அப்படின்னா ஒன்றிய பட்ஜெட் வரும்போது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பாராட்டு தெரிவிக்கிறார். மாநில பட்ஜெட் வந்துச்சுன்னா அதன் மீது விமர்சனங்கள் சொல்றார். அவருடைய அரசியல் நிலைப்பாடு கூட்டணி தர்மம், அதுக்கேற்ப அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு. அப்போ இதுல வந்து அவருக்கு தலைமைத்துவம் இல்ல, திறன் இல்ல, முகுந்தனோடு ஒப்பிடும் போது செயல்திறன் இல்லைன்னு பேசுறதெல்லாம் சரியான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. மாநில பட்ஜெட்டை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அது அவங்க உரிமை, அது அவங்க விருப்பம், மாற்று கருத்து இல்ல. எதையாவது தமிழ்நாட்டுக்கு இந்த ஒன்றிய அரசு பட்ஜெட்ல வந்து கலட்டப்பட்டிருக்கா, கொடுக்கப்பட்டிருக்கா? சொல்ல போனா தமிழர்கள் அப்பட்டமா வஞ்சிச்சிருக்கானுங்க. இங்க இருந்து டாக்ஸ் அதிகமா வாங்குறானுங்க, ஆனா அவன் செய்யறதுக்குள்ள குஜராத்துக்கும் யூபிக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அன்புமணி வேணா கூட்டணி தர்மம்ங்கிறதுக்காக வெக்கம் இல்லாம சப்போர்ட் பண்ணலாம், அதுக்காக நாம சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா. அடுத்தது ராமதாஸே அந்த பட்ஜெட்ல அதான் ராமதாஸே அந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல, தமிழ்நாட்டுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல, இது உப்பு இல்ல சப்பு இல்ல வேஸ்ட்னு காரி தானே துப்புனாரு. ராமதாஸோடைய செயல்கள் எல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல அவருடைய ஸ்டாண்டு கரெக்டா தானே இருந்துச்சு. இப்ப கூட நீங்க எடுத்துக்கோங்கண்ணே, இப்ப வந்து நேத்து முந்தானத்து கூட பாத்திருப்பீங்க, கவர்னர் RN ரவியை வந்து சும்மா பல்ல புடுங்கி, நீ செல்லா காசியா, நீ சும்மா உனக்கு வந்து தனிப்பட்ட சிறப்பு அதிகாரம் எல்லாம் கிடையாது, நீ வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அரசு ரீதியான ஒரு புரோக்கர், அவ்வளவுதான். இங்க சொல்றதா இங்க சொல்லணும், அங்க சொல்றதா இங்க சொல்லணும், அவ்வளவுதான். ஏதோ 3 வேளை சோத்த தின்னமா, ஏசியில உட்காந்தோமா, கார்ல சுத்தினோமா, டீ பில்லுங்கிற பேர்ல 1.5 கோடி ரூபாய் பில் எழுதணுமா, அப்படிதான் நீ இருக்கணும். சும்மா தேவையில்லாம ஒரு வந்து மாநில அரசினுடைய அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்துல நீ வந்து தலையிடக்கூடாது, உனக்கு எந்த அதிகாரம் இல்ல, நீ ஒரு பல்லு புடுங்கின பாம்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அடிச்சு உட்கார வச்சிருச்சு சட்ட ரீதியாக. அதன் ஊரே நீங்க பாத்திருப்பீங்க, அன்னைக்கு வந்து தமிழ்நாடே கொண்டாடுறாங்க. அந்த பிரச்சனையில கூட வந்து ராமதாஸ் என்ன சொல்றாரு, அண்ணா அன்றே சொன்னார் என்ன, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதுல கூட இந்த அன்புமணியால இதுலதான் சந்தேகம். இப்போ அன்புமணி பிஜேபி கூட்டணின்னு இருக்கிறார், ராமதாஸ் அதை விமர்சிக்கிறார் அப்படின்னும் போது அவர் கூட்டணி மாறுவதற்கு தயாராகிறார் அப்படின்றது புரியுது. அவர் திமுகவோ அல்லது வந்து அதிமுகவோ இந்த ரெண்டும் தான் அவர் காலங்காலமா மாத்தி இருந்தது. அது எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அங்க நாம தான் 2வது பெரிய கட்சி, ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து 2வது பங்காளியாக இப்படி கெத்தாக இருந்த ஒரு தலைவர். இப்போ வந்து பிஜேபி கூட போனதுக்கு பிறகு இப்பவும் அதே மதிப்பு மரியாதை வந்து கொடுக்கப்படுதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது அப்படின்லாம் பார்க்கிறோம். ஆனா இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் இப்போ மறுபடியும் இவங்க வேற யார்கிட்ட, டிஎம்கே கதவை திறக்கல, ஏன்னா விசிகே இருந்ததுன்னா பாமக உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அப்ப கதவை திறக்கல. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில போய் சேர்ந்துக்கிறது தானே. அப்புறம் வேற என்ன ராமதாஸ் வந்து சிறப்பா முடிவெடுக்க போறாரு, அதுக்கு அன்புமணி தடையா இருக்கிறாரு, அவரை ஓரம் கட்டிட்டு வெளியே சொல்ல முடியாத பல காரணங்கள் இருக்குது. சிறுக நான் சொல்றேன், அதுக்கு ஒரு பெரிய அறிக்கை, அதை பார்த்து வாசிக்கிறார். இப்ப இதுல வேற என்னதான் மாற்றம் செஞ்சிட போறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ராமதாஸ்க்கு வந்து அதிமுக கூட பாஜக இருக்கும் பொழுது இவர் வந்து அதிமுக கூட்டணியில போறதுல இவருக்கு வந்து எந்த விதமான வருத்தமும் சங்கடமும் இல்லை. ஆனா அதிமுகவை தவிர்த்துட்டு பாஜக கூட கூட்டணி வச்சோம்னா நாம பைசாவுக்கு பிரயோஜனப்பட மாட்டோம் அப்படிங்கிற வருத்தமும் சங்கடமும் தான் ராமதாஸ். இன்னொன்னு, அதிமுகவுக்கு அடுத்தது பாமக தான் 2வது கட்சியா இருக்கணும், அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அன்புமணியினுடைய செயல்பாட்டின் காரணமாக அதிமுகவுக்கு அடுத்தது பாஜகன்னு வந்துருச்சு. வெறும் 2 to 3%, உங்களுக்கு ஆவரேஜா 2.5% ஓட்டு தான் வச்சிருக்கு பாஜக மட்டும். ஆனா அதே வந்து அதிமுகவுக்கு அடுத்தது நாங்க தான் பிரதான பெரிய கட்சி, 2வது பெரிய கட்சி அதிமுகவுக்கு அடுத்தது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டா. அந்த பிம்பத்தை விட்டு கொடுத்தது அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்த பாமக அதனை விட்டு வந்ததுக்கான காரணம் அன்புமணியினுடைய வேகமில்லாத செயல்பாடுகளே காரணம். அன்புமணி இப்படி இருந்தாருன்னா இங்க நம்ம கட்சிக்காரங்களை நாம எப்படி தக்க வைக்கிறது? அப்ப கட்சிக்காரங்க மத்தியில வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பேசணும், நாம டெய்லியும் வந்து அரசியல் செய்யணும், அரசியல் சார்ந்து பேசணும். இவரை நம்பி நாம வந்து எம்பி எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டாங்க அப்படின்னு நம்ப சொல்லல. ராமதாஸ் கட்சிக்காரங்க கிட்ட திட்டினது புலம்புனதெல்லாம் உண்டு. கட்சிக்காரங்களே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாமக காரங்களை எனக்கு தெரிஞ்சவங்க, எப்பா
ஆனா இப்ப நான் சொல்ற ஸ்லாங்கு என்னோட ஸ்லாங் இல்ல, இது கட்சிக்காரங்களோட ஸ்லாங்கு. அதுக்காக நான் சொல்லிட்டே சொல்றேன். அவரு சின்னவர் சும்மா சாம்பார்ப்பா, தயிர் சாதம் மச மசன் இருப்பாரு. சும்மா எந்த நேரத்துல எந்த நாள்ல எதை செய்யணுமோ அதை வந்து செய்ய மாட்டாரு. சும்மா அது இதையும் போட்டு ஒல்ட்டிக்கிட்டு பாஜக கூட எல்லாம் கூட்டி நிக்கணும்னு இப்ப எவன் கேட்டான் அந்த ஆள்கிட்ட போய் உசுறு எடுக்கிற அந்த ஆளு. அப்படி எல்லாம் கட்சிக்காரங்க பேசுனது என்கிட்டயே பேசியிருக்காங்க, முன்னாடியே பேசியிருக்காங்க. அடுத்து இவரை சொல்லுவாங்க, எப்பா வயசானாலும்பா கிளவாடிதான்ப்பா, கிழவரு வந்தாதான்ப்பா கரெக்டா இருக்கும்பா, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸா சூடா கொண்டு போவாருப்பா, அந்த ஆளு கொஞ்சம் சரியா முடியெடுப்பான்பா, இந்த ஆளு சாம்பாருப்பா மசப்பா அப்படின்னு கட்சிக்காரங்களே பேசுற நிலை உண்டு. ராமதாஸ் கிட்ட மெனக்கட்டு போய் பல பேர் சொல்லியிருக்காங்க, ஐயா அப்படி இருக்குங்கய்யா, ஐயா இவரு வந்து சின்னவர் போட்ட மாவட்ட செயலாளர் எல்லாம் சரியில்லைங்கய்யா, ஐயா இவரு வந்து ஏன் அது சின்னவர் இப்படி பண்றாருங்கய்யா, அப்படி பண்றாருங்க, கட்சிக்காரன் ஒருத்தர் வேலை செய்ய மாட்டான்யா, சின்னவர் போட்ட ஆளு வந்து எங்களை எல்லாம் வச்சு செய்ய மாட்டான்யா, கட்சியை ஒன்னா சேர்க்க மாட்டான்யா, அனுசரிக்க மாட்டான்யா, என்னங்கய்யா பண்றது, நாங்கெல்லாம் உங்களுக்காக தான் இருக்கோம்னு தினந்தோறும் ராமதாஸ போயிட்டு புலம்புற ஆட்கள் கட்சியில ஏறாலும். இப்படி ஒரு பக்கத்து இருக்கு. அன்புமணியால வந்து ராமதாஸ் அளவுக்கு இல்ல, எனக்கு புரியுது. இப்ப ராமதாஸ் வந்து அளவுக்கு அன்புமணி செயல்திறன் இல்ல அப்படின்னு கூட வச்சுக்கோ. ஒரு நிழல்ல ஒரு மரத்தின் நிழல்ல இன்னொரு நிழல்ல வந்து இன்னொரு மரம் திறன்பட வளர முடியாதுன்னு கூட நம்ம வச்சுக்குவோம். ஆனா தொண்டர்கள் வந்து நீ போன முறை வந்து முகுந்தன் விவகாரத்தில் வந்து பிரச்சனை வந்த போது என்ன வந்து நீங்க பனையூர்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போன் நம்பர் மேடையிலே கொடுத்தார். அவர் கொடுத்த உடனே மொத்த கூட்டமும் ஆர்ப்பாரம் செய்து வந்து அவரை கை தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. அன்புமணி வெளியே போகும்போது மண்டபத்துல இருந்து முக்கால்வாசி பேர் வெளியே போயிட்டாங்க. அப்ப அன்புமணிக்கு ஆதரவு அதிகமா இருக்குது அப்படின்றது தெரியுது. இப்ப இன்னைக்கு கூட வந்து ராமதாஸ் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. கட்சியுடைய பொருளாளர் திலகபாமா அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்புதான் எல்லாமே அப்படிங்கிற, அன்புமணி தான் எல்லாமே என்பது போல அவருடைய கருத்து இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட வயசாயிருச்சு, 80 வயசுக்கு மேல ஆயிருச்சு, கம்முன்னு இருக்க வேண்டியதுதானே. அதான் பையன்ட்ட ஒப்படைச்சாச்சுல, அவர் பாத்துக்க போறாரு, நீ எதுக்கு தேவையில்லாம பெருசு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் கட்சிக்குள்ளேயே இளம் தலைமுறைகள்ட்ட எழுது. அப்படின்னா உங்களுக்கு மாநிலம் முழுக்க பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்திருக்கணும். ராமதாஸ் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 50 பேத்துக்கு மேல சேர்ந்த மாதிரி தெரியலையே கூட்டம். நீங்க வேணா நல்லா பாருங்க, அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா தெரியலையே. அன்புமணி அன்னைக்கு பேசுறப்ப கூட கட்சியே உடைய போகுது, புதிய கட்சி உதயமாக போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. வாய்ப்பு இல்லைண்ணே. அன்புமணிக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் கிடையாதுன்னா, அன்புமணியால கூட்ட சேர்க்க முடியாதுன்னா, அன்புமணியால கன்சிஸ்டன்சியா அந்த கட்சியை நடத்த முடியாதுன்னா, அன்புமணியால பெரிய அளவுல வந்து இறங்கலாம் அரசியல் பண்ண முடியாதுன்னு. அன்புமணி வந்து பட்டும் போடாம அப்படியே ஒட்டாம அப்படியே தட்டு நடாம அப்படியே தலக்கு புலக்குன்னு அப்படியே அவர் வந்து ஒரு வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டே தனியா தான் நிப்பாப்புல, யார்கிட்டையும் பெருசா ஒட்டிக்க கூட மாட்டாப்புல, சிரிச்சு கூட பேச மாட்டாப்புல. அவரு எல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு. ராமதாஸ் வீதி வீதியா போய் எல்லா இடத்துலயும் படுத்து எந்திரிச்சு அவங்க குடுக்குற சோறை வாங்கிட்டு தின்ன தனியா உட்காந்து பேசிதான் இந்த வந்து கட்சியை ஸ்ட்ராங் பண்ணாரு. இல்ல மாற்றுக்கிறது இல்ல. ராமதாஸ் ஸ்டஃப் வேற, இவருடைய ஸ்டஃப் வேற. அடுத்தது நீங்க இன்னொரு விஷயம் வந்து நான் கேட்டிருந்தீங்க, அன்புமணி போறப்ப பனையூருக்கு வந்து பாருங்க, பனையூருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போன அன்புமணியே அதுக்கு அடுத்த நாள் எங்க வந்து பார்த்தாரு, யாரை பார்த்தாரு, எங்க வந்து நின்னாரு? இதே ராமதாஸ் வீட்டுக்கு தானே வந்தாரு. ராமதாஸ் வீட்டுல உட்காந்து சமாதானம் தானே பேசினாரு. அடுத்தது நீங்க இன்னொருத்தங்க சொன்னீங்கன்னா, அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளர், அவங்க பேர் என்ன, திலகபாமா, அவங்களே ஒரு பிளாஸ்டிக் சேருங்க, சும்மா செலவு பண்றதுக்காக வச்சிருக்கானுங்க, கட்சியிலே அப்படிதான் சொல்லுவானுங்கன்னு. அந்த அம்மா ஆக்சுவலா வந்து அந்த அம்மா வந்து அதாவது நான் இந்த ஜாதியை வந்து குறிப்பிட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. அந்த அம்மா வந்து வன்னியர் சமுதாயம் அல்லாத ஒருத்தவங்க நினைக்கிறேன் நானு. சொல்லுவானுங்க, இப்ப அந்த பொம்பளை நம்ம பொம்பளை இல்லப்பா, இந்த ஆளு சும்மா எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு இந்த கட்சியில உள்ள முக்கியமானவங்க எல்லாம் என் காது கூட பேசவே நான் கேட்டு இருக்கேன். சோ அந்த அம்மாவும் வந்து அன்புமணி மாதிரி அவங்களும் யார்ட்டையும் பெருசா ஒட்டி அந்த மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள்லாம், அதாவது அரசியல் பண்ற அளவுக்கு ஸ்டஃப் இல்லாத ஒரு ஆளு. சோ இவங்களும் வந்து கூட்டணி போட்டுக்க வேண்டியதான். அதனால இந்த அம்மா அவரு கேட்கலாம். இந்த அம்மா கேட்கறதுனாலலாம் வந்து கட்சி உடஞ்சிரும், இவரு அன்புமணிக்கு வந்து பெரிய அளவுல சப்போர்ட் அப்படிங்கறதுலாம் முட்டாள்தனம் சொல்ல வரும். இன்னொரு பஞ்சாயத்து ஒண்ணு சொல்றாங்க, போன முறை வந்து வழக்கமாக எலெக்ஷன் டைம்ல பணம் வாங்குறது அப்படின்னும் போது அது நேர ராமதாஸ் வீட்டுக்கு வந்துடும், நம்ம அந்த திண்டிவனத்துக்கு வந்துடும், வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து போயிடும். போன முறை எடப்பாடியே வந்து நேரடியா வந்து அமைச்சர்கள் புடைசூழ வந்து வாகனங்கள்ல பணத்தை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. ஆனா இந்த முறை ஏடிஎம்கேட்டையும் பணம் வாங்கியிருக்கிறாங்க, பிஜேபிட்டையும் பணம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பக்கம் ஏடிஎம்கேட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. அதுக்காக தான் அந்த பணத்துக்காக தான் அவங்க கூட்டணி போறதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, இவரும் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பணம் இவர் வாங்கின பணத்தை அவர் கொடுக்கவே இல்லை, ராமதாஸ் கிட்ட ஒப்படைக்கவே இல்லை, இவரே வச்சுக்கிட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்குது. அப்போ அவருடைய மகள் வீட்டுக்கும் இந்த பணம் போய் சேரல, பங்குங்கிற வகையில கூட சரி நீ பாதி வச்சுக்கோ
அக்காவுக்கு பாதி கொடுத்துரு, ஏன்னா அவ தான் என்ன பாத்துக்கிறா வீட்டுல வச்சு, அவங்க பிள்ளைய தான் பாத்துக்கிறாங்க, நீ எதுவும் பாத்துக்கிறது இல்ல, அதுல பாதியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் இன்னும் செய்ய மாட்டேன்றாரு. இந்த கோவங்கள்லாம் சேர்ந்துதான் வந்து அவரை வந்து அப்படி ஆத்திரம் மூட்டிருச்சு. இந்தா தர அந்த தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தரல. இப்படியான ஒரு ஒரு கதை ஒண்ணு ஓடுது. உண்மைதானா அது? உண்மைதானே. பணம் வாங்குறது உண்மை. அந்த பணம் கொடுத்ததுனாலதான் சிவி சண்முகம் அடுத்த 2-3 நாள் கழுவி ஊத்துனாப்புல. பணம் கொடுத்ததுனால கழுவி ஊத்துனாப்புல. இவங்களால ஒண்ணும் பெருசா பேசவே முடியல, ஏன்னா காசு வாங்கியிருக்காங்க. அடுத்தது அந்த காசை அன்புமணி வந்து இந்த இப்ப வந்து இதுன்னு என்னது இருக்கக்கூடிய கட்சி செலவுக்கு, எலெக்ஷன் செலவுக்கு, அது மட்டும் இல்லாம தலைவராக ஆயிட்டார், அந்த செலவுக்கு, இதுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ராமதாஸ்க்கு பெருசா ஒதுக்கல. அதுவும் உண்மை. இதன் சார்ந்த சண்டையும் ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப அதற்காகவும் அதிமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிறது கூட ஒரு புறம் தான். ஆனா அது ஒண்ணும் முக்கியமான காரணம் இல்ல. பிரதான காரணம் என்னன்னா 2026 எலெக்ஷன்ல விசிக கண்டிப்பா சட்டமன்றத்துல உட்கார்ந்துரும். பாஜக கூட கூட்டணி வந்து ஒருவேளை அதிமுக இல்லாம இருந்தா நமக்கான வந்து பிரதிநிதித்துவம் வந்து உள்ள இல்லைன்னா நமக்கு ரொம்ப அசிங்கமாயிரும். அதாவது நாம வந்து எந்த மக்கள்கிட்ட கதையை சொல்லி நம்ப வச்சிருக்கோமோ இந்த மக்கள் மத்தியில பெருசா அசிங்கமாயிரும். பெரிய அளவுல பாமக செல்லா காசாயிரும், கட்சி உடைஞ்சிரும். அதாவது கட்சி உடைஞ்சிருக்கிற கட்சி வந்து நீர்த்து போயிரும். அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினாலதான் ராமதாஸ் இப்பவே தன்னுடைய வந்து காய் நகர்த்தல் வேலைகளை ஆரம்பிச்சுட்டார். இப்போ அமித்ஷா வந்து இன்னைக்கு இரவு நைட்டு வந்து தமிழ்நாடு லேண்ட் ஆகிறார். அவர் ஏற்கனவே அவருடைய திட்டம் வரும்போது இந்த கூட்டணி எல்லாமே கொஞ்சம் பேசி ஃபைனல் பண்ணிடணும் அப்படின்றதான் அவருடைய பிளான் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே முந்தின நாளை இன்னைக்கே வந்து அன்புமணியை வந்து தலைவர் இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டார். அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்டு தான் வந்து காய் நகர்த்திருக்கிறார் ராமதாஸ் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. உண்மைதானா? ஆமாண்ணே, உண்மைதானே. அவர் வரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு விஷயம் இப்படி நம்ம பண்றோம், இது வந்து டெல்லி கவனத்துக்கு போகும். அப்ப டெல்லி வந்து இதையும் கவனத்துல எடுத்துக்கும். இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சார்ந்த அதிமுக தரப்புக்கும் போகும். அவர்களும் இந்த விஷயத்தை வந்து கவனத்துல வந்து எடுத்துக்கொள்வார்கள். இவங்க 2 பேரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது, பேசும் பொழுது, சந்திக்கும் பொழுது இதனை மையமாக வைத்துதான் நடக்கும். யாரா இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் ராமதாஸ் இந்த ஒரு விஷயத்த வந்துன்னா இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டார். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூண்ணே. நேர்களே, மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.